friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் क्वेश्चन தான். ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்ல உள்ள பாக்ஸ் क्वेश्चंस எல்லாமே ஷார்ட் வீடியோஸா இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். அதாவது இரைப்பை அமிலம் மற்றும் அமில நீக்கிகள் பத்தி சொல்லிருப்பாங்க. அதாவது என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு உணவுப் பொருள் அதிகமா சாப்பிடும்போது அதுல அமிலங்கள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வயித்துல இருக்கக்கூடிய அமில சுரப்பிகள் இருக்கு இல்லையா, இரைப்பை அமிலம் வந்து அதிகமாயிரும். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படும், அதே மாதிரி வயிற்று உபாதைகள்லாம் ஏற்படும், ஜீரணத்துல பிரச்சனை வரும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமில நீக்கிகள் வந்து சாப்பிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த அமில நீக்கிகள் வந்து எப்படி வேலை செய்யுது, அதுக்கு நடுவில் என்ன மாதிரியான வேதியியல் மாற்றங்கள் நிகழ்து அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போறோம். நமக்கு தெரியும் நம்ம இரைப்பையில இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுல சுரக்கக்கூடிய ஜீரண திரவம், அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அதுதான் வந்து நம்மளோட வயிற்றுல சுரக்கக்கூடியது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும். அதாவது எந்த அளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அளவு வந்து 0.082 m அப்படிங்கிற அளவுல இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் அளவு. ஸோ அதனால நமக்கு எந்த பிரச்சனையுமே உடல்ல ஏற்படாது. ஓகேவா? ஸோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து இரைப்பையில இருக்கக்கூடிய அளவு வந்து 0.082 m. ஆனா இந்த சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா இந்த அமிலத்தோட செறிவுங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 0.1 m அப்படிங்கிற அளவை விட அதிகமாகும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அசிடிட்டி வருது, நெஞ்செரிச்சல் வருது. ஓகேவா? ஸோ நார்மல் அளவை விட 0.1 விட மேலா போகும்போது நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வருது. ஸோ இதை குணப்படுத்துறதுக்காக நமக்கு டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அமில நீக்கிகள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த அமில நீக்கிகள் பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் தான் இந்த அமில நீக்கிகள்ல கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து அது டானிக்கா கொடுப்பாங்க, இல்லைன்னா மாத்திரைகளாக கொடுப்பாங்க. ஸோ அதில் என்ன இருக்கும், அமில நீக்கிகள்ல இருக்கக்கூடியது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும். ரொம்ப முக்கியம், இது கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஸோ இது என்ன பண்ணும், இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இரைப்பையில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதிகப்படியான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதோடு சேர்ந்து வினை புரிஞ்சு அந்த அமிலத்தோட தன்மையை வந்து நடுநிலையாக்கி விட்டுரும். ஸோ இந்த சேஞ்சஸ்னால தான் நமக்கு என்ன ஆகுது, அந்த நெஞ்செரிச்சலோ அமிலத்தன்மையோ வந்து குறையுது. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதோட வந்து 1 பங்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடு இணையும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்கல் வினை வந்து நடைபெற்று அலுமினியம் குளோரைடை கொடுக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பங்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து 1 பங்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடோட இணையுது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க 1 மோல் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து 3 மோல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடையும் 1 மோல் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து 2 மோல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடையும் வந்து நடுநிலையாக்குகிறது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து 3 மோல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை வந்து நடுநிலையாக்குது. அதே இது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து 2 மோல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை வந்து நடுநிலையாக்கி விடுது. ஸோ நடுநிலையாக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நெஞ்செரிச்சல் அந்த பிரச்சனையே அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாறிடுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டேப்லெட் கொடுப்பாங்க. அது வந்து 250 mg அப்படிங்கிற அளவில் வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடோ இல்லை 250 mg மெக்னீசியம் ஹைட்ராக்சைடோ நமக்கு மருந்தாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய 0.1 மோல் அமிலக்கூரை கொண்டுள்ள இரைப்பை திரவம் இருப்பின் மேற்கொண்டுள்ள ஏபினை கொண்டு, அதாவது இந்த 250 mg மாத்திரையை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா நடுநிலையாக்கல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாத்திரையானது அதிகப்படியாக உள்ள அமிலத்தினை நடுநிலையாக்குது. அதாவது 0.1ல இருக்கு இப்ப நம்ம வயிற்றுல அமிலம் அப்படின்னா இந்த 0.01 m அப்படிங்கிறது வந்து இந்த மாத்திரை கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆகுது, அந்த நடுநிலையாக்கல் வினை நடக்குது. ஸோ அப்போ 0.1ல இருந்து 0.018 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளோட நார்மல் அமிலத்தன்மையோட செறிவு வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட செறிவு வந்து நம்ம வயிற்றுல உருவாகுது 0.082. அதானே நம்ம இங்க பார்த்தோம். அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடல்ல எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அமிலத்தோட செறிவு என்ன ஆகுதுன்னா பழைய நிலைக்கு திருப்பி கொண்டு வந்துடுது. ஸோ இந்த வேலையை தான் எந்த மருந்து பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் பார்க்குது. இதனால
தான் நமக்கு அந்த அமிலத்தன்மை குறைஞ்சு இந்த மருந்து வந்து அமில நீக்கியாக பயன்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் மெயின் வந்து என்னன்னா அமில நீக்கிகளில் பயன்படக்கூடியது அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும். அதையும் தவிர்த்து வேற கொஸ்டின் கேட்கணும்னா இதை கேட்கலாம். அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து எத்தனை மோல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை வந்து நடுநிலையாக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இது 3 மோல், அதே இது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து 2 மோல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கேட்டுக்கோங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இரைப்பை அமிலத்தில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் செறிவு வந்து பொதுவாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.082 m இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 3 தான் வந்து இந்த இதில் இருந்து கேட்கலாம்.